தெளிவு குருவுரு சிந்தித்தல்தானே. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாயி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சகிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோம். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி, அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி, ஞானாசிரிய பெருந்தகை மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயாருடனாகிய அருள் நிறை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மீகளாலே வணங்கி இச்சிறியேனை இச்செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய அருட்குருநாதருடைய திருவடி கமலங்களையும் ஞானாசிரிய பெருந்தகனுடைய திருவடி கமலங்களையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் அடியேன் பணிவுடன் வணங்கி மகிழ்ந்து எல்லாம் வல்ல மரகத வள்ளித்தாயாருடனாகி அருள்நிறை பட்டியம்பெருமானுடைய திருவருட்கருணையினாலும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளாலும் தெய்வச் செக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபடுவதற்கும் திருவருள் வாய்ப்பளித்திருக்கிறது. அவ்வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து வணங்கி தொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கிலே திருத்தொண்டர் புராண தொடர் வகுப்பில் நாம் இலைமலிந்த சருக்கம் என்ற இரண்டாவது சருக்கத்திலே கண்ணப்ப நாயனாருடைய திருவரலாறை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். பொத்தப்பி நாடு என்று சொல்லக்கூடிய மழையும் சார்ந்த அப்பகுதியிலே வேடுவர் குலத்திலே நாகன் தத்தை என்று சொல்லக்கூடிய வேடுவ தம்பதியருக்கு திருமகனாக முருகப்பெருமானுடைய கருணையினாலே பராய்க்கடன் என்று சொல்லக்கூடிய வழிபாடு விழா எடுத்ததன் பயனாக நாகன் தத்தைக்கு திருமகனாக அவதாரம் செய்தவர் திண்ணனார். அவ்வாறு வேடுவ குலத்திலே அவதாரம் செய்த திண்ணனார் முறையாக வளர்ந்து வரக்கூடிய நிலையை சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கிலே நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்தோம். தன்மலர் அலங்கள் தாதை தாய் மனம் கழிப்ப வந்து புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்து அமுதம் ஊறி ஒழுகிய மழலை தீஞ்சொல் வண்ணம் என் பவளச் செவ்வாய் குதட்டியே வளரா நின்றார் என்ற திருப்பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அது சேக்கிழார் பெருமான் அருமையாக இந்த குழந்தை மழலை சொல்லை பேசக்கூடிய அந்த நிலையை நமக்கு 22வது பாடலில் சேக்கிழார் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதில் சொல்லும் பொழுது அவருடைய அந்த மழலை சொல் எப்படி இருக்குதுன்னா தீஞ்சொல்லாக இருக்கின்றது. அதாவது இனிய சொல்லாக இருக்குது. ஏன் இனிய சொல்லாக இருக்குது? புனிதமாக இருக்கிறதுனால இனிய சொல். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று நம்முடைய திருமூல தேவநாயனார் திருமந்திரத்தில் சொல்கிறார். அப்போ அது இனிமையாக இருக்கக்கூடிய சொல்லை அக்குழந்தை திண்ணனார் திருவாய் மலர்ந்தழுகிறார். அது எப்படி அந்த தீஞ்சொல் இனிமையான சொல் எப்படி இருக்குதுன்னா அப்படியே அந்த சொல் நனைந்து இருக்கிறது. நனைந்து மட்டுமில்ல, அமுதம் ஊறி ஒழுகிய சொல் அப்படின்னார்.
எதுலங்க நனைஞ்சது அப்படின்னா திருவாய் நீரில் நனைந்தது அப்படிம்போம். நாம் சொன்னால் எச்சில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேக்கிழார் வர்மன் அப்படியே சொல்கிறாரு, இல்லை, திண்ணனாருக்கு அவர் திருவாயில் இருக்கிறது எச்சில் இல்லைங்க, திருவாய் நீர். எப்பேற்பட்டதுன்னா புண்ணிய கங்கை நீரில் புனிதம். கங்கைக்கு அடைமொழி புண்ணியம். கங்கைனாவே புண்ணியம். அப்போ அந்த புண்ணியம் உடைய கங்கை நீரை விட அதிலும் இன்னும் புனிதமானது திண்ணனாருடைய திருவாய் நீர். அந்த நீரில் நனைந்து அந்த அமுதம் ஊறி ஒழுகிய அந்த மழை தீஞ்சொல் என்ன அழகு, வண்ணம் என் அப்படின்னார். என்ன அழகு தெரியுங்களா அந்த சொல். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்படி தங்களுடைய குழந்தைகள் பேசக்கூடிய அந்த மழலை சொல் அப்போ தான் பேச ஆரம்பிக்குது. ஒரு வயசு என்ன பேசுதுன்னு தெரியாது. ஆனாலும் நமக்கு எப்படி இருக்கும், பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு அந்த குழந்தையினுடைய அந்த சொல் இனிய சொல்லாக இருப்பது இயல்பு. அதுபோல திண்ணனார் மழலை தீஞ்சொல் அப்படியே அந்த சொல்ல கேட்க கேட்க மனம் கழி. யாருக்கு? வெற்றி மாலை அடையாள மாலையாக உடைய தந்தையாகிய நாகனுக்கும் தாயாகிய தத்தைக்கும் அப்படியே உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகி நிற்கிறது. அந்த திருவாய் எப்பேற்பட்டது, பவள செவ்வாய் குதட்டியே வளரா நின்றார். ஆனால் வளர்ந்து வருகிறார். அதுக்கு அதை தொடர்ந்து இருக்கிற சிந்தனையை நாம் என்ற வகுப்பில் சிந்திப்போம். பொறுபுலி பார்வை பேழ்வாய் முழையன பொற்கை நீட்ட பரிவுடை தந்தை கண்டு பழிந்தழை கை கொண்டு ஓச்ச இருசுடற்கு உரு கண் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி வரு துளி முத்தம் அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி ஒரு காட்சி காமிக்கிறார். ஒரு வயது நிரம்பி இப்போ 2 வயது. யாருக்கு? திண்ணனாருக்கு. அருமையான ஒரு காட்சியை காண்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் நமக்கு. பொறு புலி பார்வை பேழ்வாய் அப்படின்னு அருமையான இந்த பாடலை சொல்லும் பொழுது, பார்வை புலிப்பார்வை, பேழ்வாய். பேழ்வாய்னா அகன்ற வாய், அது திறந்திருக்கக்கூடிய வாய். ஒரு புலி குட்டி ஏற்கனவே பார்த்தோம். அவர்கள் வாழக்கூடிய அந்த இல்லங்கள் முன்றில் என்ன கட்டி வச்சுருந்தாங்க? விலங்குகள், பார்வை விலங்குகளெல்லாம் கட்டி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை சேக்கிழார் பெருமான் முன்னரே நமக்கு காட்டினார். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிங்கம் புலி முதலிய விலங்கினங்களுடைய வாய் சொல்லும் பொழுது பேழ்வாயினார். அதாவது அந்த விலங்குகளுடைய அந்த சிங்கம் புலி போன்ற விலங்குகளுடைய வாய் மேல்வாய் கீழ்வாய் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த பற்களை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே வளைந்து நெளிந்து அப்படியே நம்ம குரடு போல இருக்கும். அப்படியே அது எப்போ என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளை மாதிரி இப்படியே வச்சுருக்கோம் வாயனா? இல்லை, அகன்ற வாயாக தான் வச்சுருக்க. அப்படி வாயை திறந்துட்டுருக்கீங்க. அது அப்படி பொருந்தி இருந்துச்சுன்னா அந்த பல்லு மேல் வாயில் இருக்கக்கூடிய பல்லு கீழ்வாய் இருக்கக்கூடிய பல்லு ஒன்றோட ஒன்று பொருந்தி மாட்டிக்கொள்ளும். அதனால் அந்த சிங்கம் புலியெலாம் வாய் எப்படி வச்சுருக்கோம்? அகன்று வச்சிருக்கும். பேழ்வாய் முளை என பொற்கை நீட்ட. அந்த சிங்கம் புலியெல்லாம் அந்த இறை கண்ட பொழுது எளிதாக போய் அதை பற்றுவதற்காக அந்த திறந்த அகன்ற வாயோடு அப்படி இருக்குது. இப்போ இப்படி வீட்டுக்கு முன்புறமாக இருக்கக்கூடிய அந்த புலியினுடைய வாயில் முளை என அகன்ற வாய் இருக்கிறதுனால திண்ணனார் குழந்தையாக இருக்கிறார். என்ன நினைச்சாரு? ஏதோ ஒரு குகையாட்டு இருக்குது இது. முளை என, முளைனா குகை. புலியினுடைய வாயை குகை என்று
முளை கொள்கலம்னு சொல்லலாம், இல்லை குகை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த புலியினுடைய வாயில தன்னுடைய பொற்கையை நீட்டினார். சேக்கிலார் சொல்லும் பொழுது திண்ணனாருடைய கை என்ன கைன்றாரு? பொற்கை. இந்த இடத்துல பொற்கை, பொண்ணுன்னா அழகுன்னு அர்த்தம். அழகான தன்னுடைய கையை கொண்டு போய் புலியினுடைய அந்த அகன்ற அந்த திறந்த வாய்க்குள்ள செல்லுமாறு விடுகிறார். அப்படி அந்த கையை நீட்டுகிறார். தந்தை பார்க்கிறார் இதை. பரிவுடை தந்தை கண்டு எதை? பொறுபுலி பார்வை பேழ்வாய் முளையென பொற்கை நீட்ட பரிவுடை தந்தை கண்டார். எதை? தன்னுடைய குழந்தை புலியினுடைய வாயில கையை நீட்டுது உள்ள அப்படின்னு கண்ட தந்தை சும்மா இருப்பாரா என்ன? பைந்தளை கை கொண்டு ஓச்ச. அழகான கைன்னு சேக்கிலார் அருமையாக சொன்னாருங்க. திண்ணனாருடைய கை எப்பேற்பட்டதான்? அழகான கை. அந்த கை என்னெல்லாம் செய்ய போகுது பார்க்க போகிறோம். இப்பயே சொல்லிட்டார், அந்த கை அழகான கை. அந்த வாய் என்ன செஞ்சது, என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஆனால் அது என்னன்னு சொல்லிட்டாரு? புனிதமாம் கங்கையை விட புனிதமான அந்த வாயில் இருக்கக்கூடிய நீருன்ட்டார். அதுபோல் இந்த இடத்துல கையை சொல்லும் பொழுது பொற்கையினார். ஏன்னா இந்த கைதான சிவபெருமானுக்கு அமுது ஊட்டிச்சு இல்லையா? சால அழகிது நாயநீரே அமுது செய்தருளும் கொண்டாந்தார். அப்படியே இந்த கையினால கண்ணை பேர் தப்பனார். அதனால் இந்த கை சாதாரண கை இல்லை, பொற்கைன்னு இப்பயே நமக்கு குறிச்சிட்டார். ஏன்னா முன்ன சொல்லும் பொழுதே இப்போ வேடர்கள்னால் எல்லாருக்கும் உரிய ஊர் உடம்பில் இருக்கக்கூடிய வேட்டையாடுவதனால காயங்கள் உண்டு, அதனால் வடு உண்டு. அதை சொல்லும் பொழுதே சேக்கிலார் பெருமான் அதை திண்ணனார் மேலே சொல்லாமல் அவங்க தந்தை மேலே வச்சு சொன்னார். ஏன்னா கண்ணப்பராக நிற்க போகிறவர் இல்லையா? அதனால் அவர் மேலே எந்த ஒரு குறைபாட்டையும் சொல்வதற்கு சேக்கிலார் மனது உடன்படலை. அப்போது அந்த புலியின் வாயில கையை நீட்டும் பொழுது அந்த பரிவுடை தந்தை, ஏன் பரிவு? நீண்டகாலம் தவமிருந்து கிடைச்ச குழந்தை இல்லையா? வேடர் கூட்டமெல்லாம் என்ன நினைச்சது? இனிமேல் நம்ம தலைவருக்கு குழந்தை பேரே இல்லைன்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வயது முதிர்ந்துருச்சான். அப்பன்னா எவ்வளவு ஆண்டு காலம் கழிச்சு நீண்ட கால தவத்தினால் அரிதில் கிடைத்த குழந்தை. அது மட்டுமல்ல, தனக்கு பிறகு தன்னுடைய கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்த வேண்டியவர் இந்த குழந்தை. அதனால் பரிவு வந்துச்சு. பரிவுடை தந்தை. ஐயோ, இந்த நம்ம குழந்தை புலி வாயில கையை விடுதே, அந்த புலி கடிச்சிருச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு கலக்கம். அதனால் அதை தடுக்கணும். தடுப்பதற்கு என்ன பண்ணுறாரு? குச்சி எடுத்து ஏதோ கோல் எடுத்து அடியான். அது குழந்தை இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் அந்த குழந்தை கையை வாய்க்குள்ள விடுறது அதை தடுப்பதற்காக என்ன பண்ணாராம்? பைந்தளை கை கொண்டு ஓச்சினார். ஓச்சுதல், அடிக்கல, கீழே கடந்த அந்த பசுமையான அந்த தலை அதை எடுத்து குழந்தையை அதற்றார். ஓச்சினார், அந்த பைந்தலையை ஓங்கினார். கைக்கு மேலே அடிக்கலையாம், அடிக்கிற மாதிரி பாவனை செய்வது ஓச்சுதல். பைந்தலை கை கொண்டு ஓங்குதல். பாவனையில் அடிக்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி இல்லையா? நம்ம குழந்தைகளை மிரட்டுறமல்ல, அந்த மாதிரி ஒரு பாவனையினால் அடிப்பதை போல ஆட்டினார். இதே மாதிரி ஒரு காட்சி ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறுலையும் உண்டு. அங்கேயும் அவருடைய தந்தை என்ன பண்ணார்? இந்த மாதிரி ஒரு கோல் கொண்டு ஓச்சினார்னு பார்க்க போகிறோம். அதுபோல் இங்கே திண்ணனாராகிய குழந்தை தன்னுடைய அந்த குழந்தை பருவத்தில் புலியின் வாயில் கையை நீட்ட அந்த பரிவுடை தந்தை கண்டு அதை தடுப்பதற்காக குழந்தையை அப்படியே ஒரு சிறிய அந்த பைந்தலையோடு கொண்ட அந்த ஒரு சிறு குச்சியை கொண்டு என்ன பண்ணுறாரு? ஓங்குனார். அப்படியே இதை குழந்தை பார்த்துச்சு.
அப்பா என்ன பண்ணுறாரு, மிரட்டுறாரு, ஐய் கையெடு அப்படிங்கிறார். குழந்தை என்ன பண்ணும், சரி எடுக்கிறேன்னா சொல்லும். அது 2 வயசு குழந்தை. என்னாச்சு, அப்படியே கை கொண்டு தந்தை ஓச்ச இருசுடர்க்கு உருகன் தீர்க்கும் எழில் வளர்கண். கையை சொன்னார், முதல்ல வாய் சொன்னார். அதுபோல் ஒவ்வொன்றும் நீங்கள் அவருடைய அந்த பருவம் வளர்ந்து வர வர ஒவ்வொரு பாட்லேயும் சேக்கிழார் பெருமான் இங்கேயே குறிச்சிடுறார். இதை நாம் நினைவில் வச்சுக்கிட்டாதான் ஏன் இங்கே சொன்னாருங்கிறது நமக்கு பின்னால் விளங்கும். இவர் சாதாரண குழந்தை இல்லை. வாய் நீர் புனித கங்கையினும் புனிதம். அடுத்தது இந்த இடத்துல கை சொல்லும் பொழுது பொற்கையினார். அடுத்து சொன்னார் உருகன் தீர்க்கும் எழில் வளர் கண். அப்பா மிரட்டின உடனே அந்த குழந்தை கண்ணிலிருந்து நீர் மல்குகிறது, நீர் பெருகுகிறது. குழந்தை மிரட்டினா என்ன பண்ணோம், அப்படியே இந்த குழந்தைக்கு என்ன ஆகும், அப்படியே இந்த கண்ணில் நீர் மல்கும். ஐயோ நம்மளை மிரட்டுறாங்களேன்னு குழந்தை என்ன பண்ணோம், உடனே கண்ணிலிருந்து நீர் தான் வரும். அதுபோல் இங்கே திண்ணனாருக்கு கண்ணில் நீர் மல்கியதுங்கிற சேக்கிலார் சொல்லலாம். அதை என்ன சொல்லிட்டாரு, இருசுடர்க்கு உருகன் தீர்க்கும் எழில் வளர் கண். அவர் கண்ணை குறிக்கிறதுக்கு இந்த ஒரு வரி சொல்றார் சேக்கிலார், இருசுடர்க்கு கண். நீங்க இங்க அருமையான குறிப்பை சேக்கிலார் சொல்லிட்டார், இருசுடர். இருசுடர் என்பது உலகத்திற்கு ஒன்று சூரியன், 2வது சந்திரன். இந்த 2 சுடரும் சிவபெருமானுடைய வலக்கண்ணாக அமைந்திருப்பது, சூரியனும் சந்திரனும். அந்த 2 சுடராகிய கண்ணுக்கு வந்த வருத்தத்தை தீர்த்த கண்ணுங்க இது, தீர்க்கும் கண். இவருக்கு திண்ணனாருக்கு ஏன் கண்ணப்பர்னு பேர் வந்ததுன்னா அந்த காரணத்தை இங்கே சொல்றார். இந்த கண்ணில் நீர் வந்தது, இந்த கண் எப்பேற்பட்டது தெரியுமா, இருசுடர்க்கு உருகன் தீர்க்கும் எழில் வளர்கண். இந்த நீர் வருதே, இந்த கண்ணு தான் பின்னாளில் சூரிய சந்திரனாக சிவபெருமானுக்கு அமைந்த அந்த 2 கண்ணிலும் வந்த வருத்தத்தை தீர்க்கும் கண் இதுதான். பார்த்துக்கோங்க, இந்த கை தான் அந்த கண்ணை பேர்த்தெடுக்குது, அதனால பொற்கை. இந்த வாய் தான் இறைவனுக்கு அபிடேக நீரை கொண்டு வருது, அதனால இது புனிதமாம் திருவாய் அப்படின்னு முன்னாலேயே குறிப்பு காமிச்சிட்டார். அப்போ அந்த உருகன் அப்படிங்கிறது வருத்தம், அந்த வருத்தத்தை தீர்க்கக்கூடிய எழில் வளர்கண். எழில்னா அழகு, அழகால் வளர்ந்து நின்ற கண். இறைவனது கண்ணிலே பெயர்த்து அப்பப்பட்டதுங்க, சாதாரணமல்ல. அந்த கண்ணில் நீர் மல்கி வரு துளி முத்தம். நீர் மல்கியது, அப்படியே என்னாச்சு, அந்த கண்ணில் நீர் பெருகின உடனே அப்படியே ஒரு முத்து மாதிரி அப்படியே சிந்துதான். அதை சொல்றாரு, வரு துளி முத்தம். முத்தம்னா முத்து. முதல்ல இருக்கிற முத்தத்துக்கு முத்துன்னு பொருள். முத்து மாதிரி அந்த கண்ணில் நீர் அப்படியே விழுறதுக்கு முன்னே அந்த தாய் பார்த்தா, ஏங்க குழந்தைய திட்டுறீங்க அப்படிம்பாங்களா அம்மா. அந்த மாதிரி அப்படியே அந்த குழந்தை என்ன பண்ணா, திண்ணனார அத்தாய், அந்த தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றினார். கண் துளி முத்தத்தை வாய் முத்தத்தினால் மாற்றினார். எப்படி கண்ணப்பர் கண்ணுக்கு கண்ணுதான் ஊன் அப்படின்னு பெயர் தப்பினார், அது மாதிரி இங்கே சேக்கிழார் சொல்லிட்டாரு, கண்ணிலிருந்து வந்த துளி முத்தத்தை தாய் என்ன பண்ணா, தன்னுடைய வாய் முத்தத்தினால் மாற்றினார். அதே ஒப்பு முறை. அப்போது அந்த குழந்தை அப்படியே தாய் என்ன பண்ணா, வாடா தங்க நீ அப்பா கிடக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே அணைச்சி அப்படியே இந்த கன்னத்தில் முத்தம். அந்த துளி கீழே விழுலையாம். வாய் முத்தத்தினால் அந்த முத்தை
மாற்றினார். பண்டமாற்று முறைங்கிற அந்த மாதிரி இந்த தாய் மாற்றினார். அப்போ அது பிள்ளை பருவத்தில் ஒன்று சொல்லும்போது இது முத்தப்பருவம் அப்படின்னு உண்டு. அப்போ அந்த வாய்முத்தம் கொள்ள மாற்றி அப்படி வளர்ந்து வருகிறார். பரிவுடைய தந்தைன்னு 2வது அடியில் சொன்னார். இந்த இடத்துல அத்தாய் அப்படின்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிவுடைய தாய். அப்போ தந்தையும் பரிவுடையவர் தான். ஆனால் அந்த தந்தையை காட்டிலும் பரிவுடையவர் யாரு? தாய். தாயினும் நல்ல தலைவன் சிவபெருமான். தந்தையை விட பரிவுடையவள் தாய். தாயினும் பரிவுடையவன் யாருங்க? சிவபெருமான். அப்படி அந்த தாய் மாற்றின. அடுத்தது துடிக்குரடு உருட்டி ஓடி தொடக்கு நாய்ப்பாசம் சுற்றி. நாய்ப்பாசம் சுற்றி பிடித்து அறுத்து எழின பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல் அடிச்சிறு தளிரால் சிந்தி அரு குறு சிறுவரோடும் குடிச்செறி குரம்பை எங்கும் குறுநடை குறும்பு செய்து. அப்படியே நீங்கள் இந்த 23வது பாட்டிலிருந்து 27வது பாட்டு வரலும் ஒரே அப்படியே தொடர்பு. அப்படியே அங்கே தான் நிறைவாகுது. பருவம் சேர்ந்தார், குறும்பு செய்து காணில் போகி, அப்படியே தொடர்ந்து வந்து 27வது பாட்டில் தான் பருவம் சேர்ந்தார் அப்படின்னு முடிக்கிறார். அதனால் இது இந்த பாட்டெல்லாம் அப்படியே தொடர்ச்சி உடையது. 1 வயது வரலும் சொன்னார். அடுத்தது 2வது வயதை ஒரு பாட்டில் சொன்னார். அடுத்தது இப்போ சொல்லக்கூடிய பாட்டு 2 வயது இவருக்கு நிரம்புகிறது. துடி குரடு உருட்டி ஓடி. துடி அப்படி என்பது உடுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசை கருவி. சிறிய அந்த உடுக்கை வடிவில் இருக்கக்கூடியது துடி. நடராஜ பெருமான் கரத்தில் வச்சிருப்பார் தோற்றிய துடி. அப்போது அந்த இங்கே சொல்கிறார். அப்படியே இந்த நாம் இப்போ குழந்தைங்களுக்கு வாங்கி தரோம்ல, அது மாதிரி அப்போது துடி. அந்த துடிக்குரடு மரக்கட்டையினால் செய்யப்பட்டது. நாம் இப்போ கடையில் வாங்குகிறோம். அப்போயெல்லாம் இங்கே மலையில் எந்த கடை? அவங்களே மரக்கட்டையினால் அதை செஞ்சுருப்பாங்க. அப்படி இந்த மரக்கட்டையினால் செய்யப்பட்ட சிறார்கள் விளையாடக்கூடிய துடியின் கட்டை அப்படின்னு பேர். நம்ம இது சிறுதேர் பருவம் அப்படின்னு குறிப்பார்கள். நம்ம நம்பி ஆரூரர் 2 வயசில் தான் என்ன பண்ணார்? திருநாவலூரில் தேர் உருட்டி விளையாடினார். அது மாதிரி இப்போ திண்ணனாருக்கு எத்தனை வயசு? 2 வயது ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறார்? துடிக்கட்டையில் கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார். விளையாடிட்டு என்ன பண்ணார்? ஓடி. அப்போது இந்த இடத்துல ஓடி உருட்டி அப்படின்னு சொல்வதனால இது கீழே உருட்டி விளையாடக்கூடியது என்று பொருள். அதான் இந்த பாடலுக்கு நமக்கு பொருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? இந்த கட்டைகளை வைத்து உருட்டி ஓடி விளையாடக்கூடிய அந்த நிலை. அப்படி சிற்றிற்பருவம் அந்த பருவத்தில் ஓடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து அறுத்து. என்ன பண்ணுறாரு? நாய் தொடக்கு பாசம் அப்படின்னு பொருள். அப்போ அந்த நாயை என்ன பண்ணியிருப்பாங்க? பாசம்னா கயிறு. ஒரு கயிறினால் அந்த நாயை என்ன பண்ணியிருப்பாங்க? கட்டி வச்சுருப்பாங்க. இந்த திண்ணனார் அப்படியே இந்த துடிக்கட்டையை உருட்டி விளையாடி கொண்டிருந்தவர் அப்படியே நாயிட்ட போய் என்ன பண்ணாராம்? அந்த சிறுதேர் பருவத்தில் விளையாடும் பொழுது அந்த நாய் அந்த ஓடி விளையாடுறதுக்கு நாயை கட்டி வச்சிருக்கிறாங்க. அது ஓடாது. இப்போ திண்ணனார் குழந்தைய ஓடுவார், நாய் ஓடி வருமானா வராது. ஏன்? கட்டி வச்சிருக்கிறதுனால. அது என்ன பண்ணார்? போய் கயிறை பிடிச்சி அறுத்து வா விளையாடலாம் அப்படின்னு தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து அறுத்து.
நாய்களோட ஓடி விளையாடுறதுக்காக அந்த கயிறை என்ன பண்ணாரு, அறுக்கிறார். பிடித்து அறுத்து எயின பிள்ளை பேதையர் துடி உருட்டி விளையாடினாரு. அப்புறம் கட்டியிருந்த நாயை கயிறு அறுத்துட்டு நாய் கூட ஓடி விளையாடினாரு. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாரு, எயின பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல் அடிச்சிறு தளிரால் சிந்தி. மூணாவது, எயினர்னா வேடர்னு அர்த்தம். வேடருடைய பிள்ளை பேதையர், பேதையர்னா இங்கே பெண் குழந்தைகள். இப்போ ஆண் குழந்தைங்கள்லாம் ஒரு கூட்டம் விளையாடுறாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெண் குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்து இந்த அங்கே இருக்கிற மண்ணை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று கூப்பி ஒரு மண்ணில் வீடு கட்டுறது, அந்த மாதிரி. அதான் அந்த வண்டல்னா மண். அப்போ மண்ணினால் இளைத்தார்கள். இளைத்தல் அப்படின்னா மண்ணை கொண்டு சிறிய வீடு கட்டி விளையாடக்கூடிய சிறுமியர்கள். அவங்க அந்த மண்ணினால் அமைத்திருக்கக்கூடிய அந்த சின்ன வீடுகள் மாதிரி அமைப்பையெல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க போய் அடிச்சிறு தளிரால் சிந்தி, கால்னால அதெல்லாம் எட்டி உதச்சி அதெல்லாம் கலைச்சிட்டார். அப்படி அது ஒரு விளையாட்டு. நீங்கள் காரைக்கால் அம்மையார் புராணத்தில் இது விரிவாக சேக்கிலார் சொல்லுவார். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து வளர்ந்தார்னு. அது மாதிரி அந்த சிறுமியர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மண்ணினால் அமைத்திருக்கக்கூடிய அந்த சின்ன வீடுகள்லாம் கட்டி விளையாடுறாங்க. அதெல்லாம் காலில் எட்டி உதச்சி சிந்தினார். அருகுறு சிறுவரோடும் குடிச்செறி குரம்பை எங்கும் குறுநடை குறும்பு செய்து. இது பூரா என்னது, குறும்பு அப்படின்ட்டு. குறும்பு செய்து வளர்ந்து வருகிறார். என்ன குறும்பு, அதான் சொல்லிட்டார். குரம்பை அப்படின்னா சிறு குடில். குறுநடை குறும்பு அதென்ன குறுநடை, ஒரு வயசுல நடை தளர் நடை பருவம், அப்படியே தளர்ந்து தான் நடக்கும். அப்புறம் நல்லா திறமா பெருநடை நடப்பதற்கும் தளர் நடைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் குறுநடை அப்படின்னார். அந்த குறுநடையில் குழந்தைங்க செய்யறதுக்கு பேர் என்னது, குறும்பு. குறுநடை குறும்பு செய்து. நான் என்னங்கிறோம், துருன்னு ஒரு இடத்துல இருக்கிறையா அப்படிங்கிறோம். அந்த துருன்னு இருக்கக்கூடிய 2 ஆண்டு நிரம்பி இருக்குது. அப்போ தான் அந்த குறும்பு இருக்கும். குழந்தைங்க எப்படி இருக்கும், ஓடிக்கிட்டே ஒடியாந்துக்கிட்டு குறுன்னு இருக்குமா. அப்படி தின்னனார் குறும்பு செய்து 2 ஆண்டு நிறைவாயிடுச்சு. அனையன பலவும் செய்தே 5 மேலான ஆண்டின் வனைதரு வடிவார் கண்ணி மர சிறுமைந்தரோடும் சினைமலர்காவுள் ஆடி செறிகுடி குறிச்சி சூழ்ந்த புனைமறுப்பு உழலை வேலி புறச்சிறு காணில் போகி. இதுக்கு முன்ன வீட்டுக்குள்ள இருந்தார் தின்னனார். ஆமாம், அப்படியே முதல்ல குழந்தையா இருந்து, அப்புறம் 3 வயது 4 மாதம் 4 மாதம் ஆன வாட்டி அப்புறம் அது அப்படியே கமந்து, அப்புறம் தவழ்ந்து, அப்புறம் மண்டி போட்டு, அப்புறம் தள்ளாடி எந்திரிச்சு நின்று தளர்ந்து நடக்கிறதெல்லாம் வீட்டுக்குள்ளே. அப்புறம் 1 ஆண்டு முடிஞ்ச உடனே குறுநடை பருவம். அது வந்த உடனே வீட்டிலேருந்து அப்படி வெளியில் வந்து விளையாடுறார். இப்போ என்ன பண்ணார், கொஞ்சம் அந்த வீட்டுக்கு முன்புறம் இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறார். 3 வயசு 5 மேலான ஆண்டு. இப்போ இங்கே என்ன ஆகிட்டார், 2 வயசுக்கு அப்புறம் இப்போ 5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. 2லேருந்து 5 வயசு ஆயிடுச்சு. குறும்பு செய்து அப்போ 2 வயசு முடிஞ்சு 3 4 வரலாம் குழந்தை என்ன பண்ணா, குறும்பு குறுநடை பருவம். அப்படியே இந்த 3 ஆண்டுகளும் அப்படியே அந்த குறுநடை குறும்பு செய்து வளர்கிறார். அப்படி அணையன பலவும், இந்த முன்னால் சொன்ன மாதிரி இந்த குறும்பெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார். அணையன பலவும் செய்தே, கொஞ்சம் நஞ்சமாங்க இல்லை, குறும்பு பலவும்
செய்து, இதெல்லாம் ரசிக்க வேண்டியது. குழந்தை குறும்பு செய்யுது அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம்? ஓ, குறும்பு தாங்க முடியல அப்படிங்கிறோம். இது இந்த நம்ம தமிழ் இலக்கணங்களில் சுவையாக அந்த பருவத்தை சொல்லும் பொழுது அப்படியே அதெல்லாம் அப்படி வளர்ந்து வருகிறார் திண்ணனார். 5 மேல் ஆன ஆண்டின் 5 வயது இருக்கு. அப்போ இந்த வயசு சிறுபறை முழக்குதல், ஆடல் செய்தல், இப்படி மகளிர் சிறு மகளிருடைய அந்த வண்டல்னாலான அதெல்லாம் சிதறுதல், இப்படி சின்ன சின்ன விலங்குகளோடு விளையாடி இப்படியே மனைக்கு முன்புறம் வீட்டுக்கு முன்னால் விளையாடிக்கிட்டு இருந்தவர் இப்போ என்னானாரு? வனைதரு வடிவார் கண்ணி மரச்சிறு மைந்தரோடும் என்ன பண்ணுறாரு? இப்போ தன்னுடைய இந்த வேடர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் சேர்ந்தாங்க. ஒத்த வயதுடைய அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணாங்க? ஒன்று சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே என்ன பண்ணாங்க? நாம் என்ன பண்ணுறோம்? சரி வா கிரிக்கெட் விளையாட போகலாம். அதெல்லாம் சும்மா வீட்லேயே உட்காந்து வாங்க போகலாம், அங்கே போய் விளையாடலாம் இங்கே அப்படி என்ன பண்ணுவான்? கொஞ்சம் வயசானவொடனே என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு முன்னால் இருந்து பக்கத்து தெருவுக்கு போவான். அப்புறம் பக்கத்து தெருவிலேருந்து பக்கத்து கிராமத்துக்கு போவோம். அப்படி அப்புறம் ஒரு ஊர்லேருந்து இது மாதிரி இப்படி வளர்ந்து வர்றாரு. வீட்டுக்கு முன்புறம் ஓடி ஆடி விளையாண்டவர் என்ன பண்ணார்? படிப்படியாக அப்படியே சினைமலர் காவுலாடி சிறு மரச்சிறு இந்த வேடருடைய சிறு மைந்தர்களோடு சினைமலர் காவல். அப்போ மலர்ச்சினை காவுள் குடிசைகளை சுற்றி உள்ள சோலை, அதுதான் மலர் சினை கானா சோலை, மலர்ச்சோலை. இதே இந்த வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சோலைகளுக்கு சென்று விளையாடுகிறார். காவுள் ஆடி செரு குடி குறிச்சி சூழ்ந்த, குறிச்சி அப்படிங்கிறது அந்த ஊர், அந்த ஊர் சூழ்ந்த புனை மறுப்பு உழலை, மறுப்பு புனை உழலை வேலி. அப்படியே மறுப்பு அப்படின்னா யானை கொம்பு, யானையினுடைய தந்தம் ஏற்கனவே பார்த்தோம். யானை தந்தங்களினால் வேலி அமைச்சிருந்தாங்கன்னு. இப்போ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு. புனை அப்படிங்கிறது வலிமையும் செறிவாக ஒழுங்கு பெற அமைத்த வேலி, உழலை வேலி. இந்த வேலி எப்படி இருக்குது? அப்படியே வரிசையாக ஒழுங்கு பெற அமைச்சிருக்கிறாங்க, செறிவாக அமைச்சிருக்கிறாங்க, வலிமையாக அமைச்சிருக்கிறாங்க. எங்கே? ஊரை சுற்றி. ஏன்? கொடிய விலங்குகள் ஊருக்குள்ளே வந்துடக்கூடாது. வந்தால் அந்த இந்த விலங்குகளினால் பெண்கள் குழந்தைகளுக்கு இடையூறு வந்துடும். அதனால் அதை ஒரு உழலை வேலி மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் எப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு தடுப்பு. இப்போ நாம் ஒரு ரயில்வே கேட்லாம் கடக்கிறதுனா என்ன பண்ணுறோம்? ரயில் வர்றப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு தடுப்பு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரயில் போன வாட்டி போகிறோம். அந்த மாதிரி அவங்க அந்த மரங்களினால் யானை தந்தங்களினால் ஒரு வேலி தடுப்பு மாதிரி அவங்க அமைத்திருந்தார்கள். அது இந்த இடத்துல உழலைனாரியா உழலுவதனால உழலை அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அது என்ன முன்பின் உழலும். அதாவது போகிறப்ப அதை அப்படி தூக்கிட்டு போகலாம், அப்புறம் இறக்கி விடலாம். அந்த மாதிரி உழலுதல். இல்லை இப்படி சுற்றுறது அப்படி சுற்றுறது நிறையா இருக்குது இல்லைங்களா? இப்படி சுற்றுற மாதிரி நமக்கு கேட் இருக்குது, இப்படி தூக்குற மாதிரி தள்ளுற மாதிரி. இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி. வேடுவர்கள் அந்த உழலக்கூடிய அந்த வேலியை அப்பயே அமைச்சிருந்தாங்கன்னு சேக்கிலார் சொல்கிறார். நாம் இப்போ தான் பார்த்து அடடா என்ன இது போன உடனே நமக்கு கேட்டு தானாக திறக்குது. ஒரு சொற்பொழிவுக்காக நான் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு போகிறப்போ காரில் போகிறப்போ அவன் சொல்கிறான், அப்படி உடனே அங்கே சென்சார் இப்படி பார்த்த உடனே என்ன பண்ணுது? அதே திறக்குது. அப்புறம் போன வாட்டி இதெல்லாம் நாம் இன்றைக்கி பார்த்து வியந்து நிற்கணும். இவ்வளோ இதெல்லாம் நமக்கு முற்காலத்திலேயே அவங்க இருந்ததை கொண்டு அமைச்சிருந்தாங்க. அதான் அந்த உழலுவதனால உழலை. இந்த இடத்துல அந்த உழலை வேலி புறச்சிறு காணில், கான்னா காடு. இப்போ வீட்டுக்கு முன்னால் இருந்து பக்கத்தில் இருக்கிற சோலையில் விளையாடினாங்க. அந்த சோலையை தாண்டி என்ன பண்ணாங்க? இப்போ வேலி புறச்சிறு கான், அந்த வேலியை தாண்டி இருக்கக்கூடிய சிறிய காட்டு பகுதி. வீட்டுக்கு முன்னால் இருந்து விளையாடினார். அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் சோலையில் விளையாடினார்.
அப்புறம் வேலியை தாண்டி வேலிப்புறம், அதாவது இந்த உழலை வேலிக்கு புறம் குறிச்சி ஊரினை அடுத்து அதன் புறத்தே உள்ள மரம் செறிந்திருக்கக்கூடிய சிறு காட்டுக்கு போகி. எங்கே போனார்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு, வாங்கடா போகலாம், சும்மா இங்கேயே விளையாடிருக்கோமா, போர் அடிக்கலை, அந்தாண்ட போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு, இல்லையா? அப்படி கூட்டிகிட்டு போகிறார். அதனால் ஆடல் விளையாடல் பயில்வார். அங்கே சிறு காடுன்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த சிறு காடுங்கிறதுனால கொடிய விலங்குகள்லாம் வசிக்காது. ஒரு கொடிய விலங்கு இல்லாத ஏனைய விலங்குகள், முயல், பன்றி, இந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்கும். அதுதான் சிறு காடு. அங்கே போய் என்ன பண்ணார்? இப்போ இவர் போகிறார். இப்போ வயசு என்ன ஆயிடுச்சு? 5 வயதில் சோலையில் விளையாடினார். இப்போது வேலியை தாண்டி ஊருக்கு புறத்தை போகிறார். வயசு 7. என்ன வயசு? 7 வயது. கடுமுயல் பரளினோடும் காண ஏனத்தின் கடுமுயல் பரளினோடும் காண ஏனத்தின் குட்டி கொடுவரி குருளை சென்னாய் கொடும் செவி சாபமான முடுகிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் பற்றி முற்றத்து இடுமரத்திரளில் கட்டி வளர்ப்பன எண்ணிலாத. என்ன விளையாண்டாரு? என்னடா இவங்க மட்டும் போய் என்னமோ அதையதையும் பிடிச்சிட்டு வராங்க, நம்மளால் பிடிக்க முடியாதாவா, நாமளும் பிடிப்போம் அப்படின்னு என்ன பண்ணார் தின்னனார்? வாங்கடா நாமளும் பிடிச்சிட்டு வருவோம் பார்க்கலாம். அவங்க மட்டும்தான் பிடிப்பாங்களா என்ன? வயசு 7. என்ன பண்ணுறாரு? கடுமுயல். இந்த முயலுக்கு சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? கடுமுயல். இந்த இடத்துல பரல், குட்டி, குருளை, சாபம் அப்படின்னு 4 வார்த்தையும் அந்த விலங்குகளுடைய குட்டியை குறிப்பது. எல்லாத்துக்கும் குட்டின்னு தான். ஆனால் நம்ம தமிழ் எல்லாத்தையும் அப்படி சொல்கிறதில்ல. முயலுக்கு சொல்லும் பொழுது பரல். இந்த மிருக சாதி இளமைக்குரிய பெயர், மரபு பெயர்னு இதுக்கு அர்த்தம். இப்போ முயல் குட்டி இல்லை, முயல் பரல். முயல் குட்டிக்கு முயல் பரல். இந்த முயல் கடுமுயல்னார். ஏன்னா முயல் கடுமையான வேகமுடையது. எப்படி ஓடும்? வேகமாக ஓடும். அப்போ அந்த முயல் பரளினோடும், இப்போ ஏனைய விலங்குகளிலிருந்து இது வேறு இனம் முயல். அதனால் இதை தனியாக சொல்லிட்டார். முயல் பரளினோடும் இதை தனியாக பிரிச்சிட்டார். ஏனைய விலங்குகள்லாம் அப்புறம் ஒன்றா சொன்னார். ஏன் அப்படின்னா இது மூவகை. இங்கே சொல்லப்பட்ட பிராணிகள் என்னென்ன? முயல், ஏனம்னா பன்றி, வரிக்குருளை புலி, சென்னாய், 4 சொல்லியிருக்கிறார். இந்த 3 ஒரு வகை, பன்றி, புலி, அப்புறம் நாய். ஆனால் முயல் அப்படி இல்லை. அதனால் முயல் தனியாக பிரித்து காட்டுறதுக்காக முயல் பரளினோடும் அப்படின்னு பிரிச்சிட்டார். அடுத்தது என்ன? காண ஏனம். ஏனம்னா பன்றி, காணம்னா காடு. காட்டுப்பன்றி. காட்டுப்பன்றினா எப்படி தெரியுமா? யானைக்கு இருப்பது போல, இந்த தந்தம் போல பல்லு இருக்கும், 2 பற்களை உடையது. அந்த ஒரு காட்டுப்பன்றி, ஒரு பெரிய பன்றி. நமக்கு CKC உரையில் சொல்கிறார், காட்டுப்பன்றி நம்ம சாதாரண நினச்சிடாதீங்க, 14 பேர் சேர்ந்தாதான் அந்த காட்டுப்பன்றியை தூக்க முடியுமா. அவ்வளவு காட்டுப்பன்றி, அவ்வளவு. ஏன் இங்கே சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் பின்னால் பார்க்க போகிறோம். அப்போ தின்னனார் அப்படியே அந்த காட்டுப்பன்றி குட்டிகளை 7 வயது இளமையிலேயே போய் தொடர்ந்து பற்றுகிறார். அப்படின்னா நீ வளர்ந்து வந்தால் என்ன பண்ணுவார்? பின்னால் பார்க்க போகிறோம். இங்கே சொல்கிற இதெல்லாம் ஏன்னா நீங்கள் நாம் இப்படி வந்த உடனே எல்லாம் நாம் அப்படின்லாம் கிடையாது. நாம் எந்த குடியில் பிறக்கிறோம், என்ன குலம், நமக்கு தாய் தந்தையர் எப்படி வளர்ப்பு, நமக்கு என்ன, இதெல்லாம் தான் நம்ம குணங்கள், நம்முடைய குலம், நம்முடைய வளர்ப்பு, இதெல்லாம் தான் நமக்கு பின்னால். இதெல்லாம் சரியாக இருந்தால் தான்
அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல் இங்கே திண்ணனார் பின்னால் செய்ய போகிறாருன்னா இங்கே ஒரு குழந்தை பருவத்தில் என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். சரி, முயல் குட்டியை வேகமாக ஓடுது, அதை விட வேகமாக போய் பிடிச்சிட்டார். ஏய் இதை வச்சுக்கோ, போய் வீட்டில் முன்ன கட்டி போடணும். அடுத்தது காட்டுப்பன்றி குட்டி, ஏனத்தின் குட்டி, அங்கே பாரு, ஓடு ஓடு, பிடிக்கலாம், பிடிச்சாச்சு. கொடுவரி குருளை புலிக்குட்டி, அது இங்கே வந்துச்சு, அது தெரியாமல் வந்துருச்சு. இந்த 3 இனம் முயல், பன்றி, நாய், இது கூட புலி சிங்கமெல்லாம் வேற வகை. ஆனால் இந்த புலிக்குட்டி தெரியாமல் உள்ளே வந்துருச்சு இங்கே. அதனால் விடாத புலி அதையும் வரி வரி வரியாக இருக்கும் உடம்பு, அதனால் வரி குருளை அப்படிங்கிறது புலிக்குட்டி. அடுத்தது சொன்னார் சென்னாய். இப்போ முயலுக்கு கடுமுயல்னாரு, பன்றிக்கு காண ஏனம்னாரு, புலிக்கு என்ன சொன்னார்? கொடுவரினார். கொடுனா இந்த இடத்துல கொடுமை இல்லை, வளைந்த வரிகளை உடைய அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை பிடிச்சாச்சு. அடுத்தது சொன்னார் கொடுஞ்செவி சாபம். அந்த சென்னாயை எடுத்து சாபத்துக்கு முன்னால் போடணும். கொடும் செவி சென்னாய் சாபம். சாபம்னாலும் குட்டி, சென்னாயுடைய குட்டி. சென்னாய்க்கு கொடும்னாரு, இந்த கொடுமும் வளைவு தான். புலிக்கு உடம்புல கோடு வளைவளைவாக இருக்கும், நாய்க்கு காது வளைவாக இருக்குமா. அதனால் கொடு வரி குருளை, கொடு சென்னாய், செவி சாபம். அப்போ வளைந்த காதுகளுடைய சென்னாயினுடைய குட்டி. அந்த நாய்க்குட்டிகள், சென்னாய் அப்படின்னா ரொம்ப கொடுமையானது, அதான் காட்டில் இருக்கிறவருக்கு. அது அந்த வளைந்த காதுகள் உடையது. அது எப்படி இருக்குமா? பயங்கரமான வேகம் உடையது. சாதாரண இங்கே இருக்கிற நாயே கடிச்சு கொதறது, சென்னாய் அதை விட கொடியது. இதையெல்லாம் 7 வயதிலேயே இந்த விலங்கினங்களுடைய குட்டிகளை எல்லாம் எங்க ஊருக்கு புறத்தே சென்று மரச்சிறுவர்களோடு விளையாட்டாக செய்கிறார். முயல், காட்டுப்பன்றி, புலிக்குட்டி, சென்னாய்க்குட்டி, இதையெல்லாம் எப்படி பண்ணுறார்? முடுகிய விசையில் ஓடி, அதே விசையாக ஓடும், அதுக்கு மேலே அதுக்கு இணையாக ஓடி, அந்த விசையை தாண்டி ஓடி தொடர்ந்து உடன்பற்றி. அதனால் இவர் 7 ஆண்டுடைய சிறுவர், அவற்றுக்கு ஏற்றாற் போல வேகமும் மிகுதியாக இருக்கிறது. வேகமாக ஓடுறார். அப்போது இளமையில் இவர்பால் இருந்த குணத்தின் இயல்பை இந்த பாட்டில் அருமையாக சொல்கிறார். பாடலில் குறும்பு, அந்த குறும்பு இப்போ என்ன ஆயிடுச்சு? என்னமாயிடுச்சு? வளர்ந்த குணமாயிடுச்சு. இப்போ போய் எல்லாத்தையும் அந்த குட்டிகளை எல்லாம் பிடிச்சார். பிடிச்சு என்ன பண்ணாங்க? முற்றத்து இடு மரத்திரளில் கட்டி வளர்ப்பன எண்ணிலாத பற்றி கட்டி வளர்ப்பன. எண்ணி சொல்லவே முடியலைங்க, எத்தனைங்க தெரியவே இல்லைங்க. இவங்க பாட்டுக்கு போனாங்க, பிடிச்சாங்க, கொண்டாந்து கட்டி வச்சுட்டாங்க. பார்த்தியா, நான் 2 குட்டி பிடிச்சிருக்கிறேன், நீ நான் பாரு 4 கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அப்படி அதான் சொல்லிட்டாரு. எண்ணிலாத தனையும் வச்சு கட்டி வளர்க்குறாங்க. அதாவது ஏற்கனவே பார்வை விலங்குகள் அதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறது அது ஏறாலாம், இவங்க போய் வேற பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால் அங்கே பார்த்தா கணக்கே தெரியல. எண்ணிலாதவற்றை சிறார்கள் கட்டி வளர்த்து வருகிறார்கள். பற்றி கொணர்ந்து வளர்த்தல். நீ இந்த இடத்துல அருமையான நம்ம பார்க்கணும். என்ன பண்ணாங்க? ஓடினார்கள், தொடர்ந்து ஓடி, உடனே பற்றி, கொன்றுலாம் இல்லை, அடித்து இல்லை, பற்றுதல், பிடித்தது கூட இல்லை. என்ன சொல்லிட்டார் சேக்கிழார்? பற்று, பற்றி.
இப்போ ஒரு குழந்தை விளையாடுது ஒரு பூனைக்கிட்ட நாய்கிட்டன்னு எப்படி இருக்கும்? அப்படியே இந்த பாசம், அப்படியே இந்த அந்த குட்டி விலங்குகளுக்கு தீங்கு இல்லாமல் அதை அப்படியே அழகாக பிடிச்சி கொண்டு வந்து வளர்க்குறாங்க. இது எதை குறிக்குதுன்னா அன்பு. இந்த 7 வயதில் நீங்கள் வேட்டையாடுற குணம் வந்துருச்சான்னு நினைக்காதீங்க. இல்லை, அவங்களுக்கு என்ன நிலைப்பா? அன்பின் நிலையை காட்டுகிறார். அப்படியே குறும்பு அதை கடந்து வளர்ந்த முளைத்து வளர்ந்த அந்த அன்பு விளைந்திருக்கிறது. இப்போ அன்பு விளைஞ்சாச்சு. திண்ணனாருக்கு என்ன ஆயிடுச்சு? அன்பு விளையக்கூடிய நிலை, அன்பின் நிலையை காட்டிட்டார். ஏன்? இந்த வேடர்கள் வேடுவ தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்குரிய ஒரு தர்மம்னு உண்டு. அதாவது இதை நம்ம பின்னால் சொல்லுவார். குட்டி விலங்குகளை எல்லாம் வேட்டையாட மாட்டாங்க, பெண் விலங்குகளை வேட்டையாட மாட்டார்கள். இப்படி அவங்களுக்குன்னு ஒரு தர்மம் உண்டு. அதுக்கு பேர் குல ஒழுக்கம். அதனால் அது ஒரு அன்பின் நிலை. ஐயோ இது குட்டி வேணாம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த அன்பின் நிலையில் எண்ணிலாத அந்த விலங்குகளை எல்லாம், குட்டி விலங்குகள் எல்லாம் பிடிச்சி வீட்டின் முன்பு கட்டி வளர்த்து வருகிறார்கள். அலர்பகல் கழிந்த அந்தி அவிப்புகையும் ஆட்டி குளமுது குரத்தி ஊட்டி கொண்டு கண் துயிற்றி கங்குள் புலர ஊன் உணவு நல்கி புரி விளையாட்டின் விட்டு சில முறை ஆண்டு செல்ல சிலை பயில் பருவம் சேர்ந்தார். சில முறை ஆண்டு சென்றது. 1 வயசு 2 வயசு ஆச்சு, 5 கடந்தார், 7 வயசு ஆச்சு. இப்போ என்ன வயசாச்சு? சில முறை ஆண்டு செல்ல சிலை பயில் பருவம் சார்ந்தார். 12 வயது ஆயிடுச்சு. இங்கே சேக்கிலார் சொல்கிறார், சிலைனா வில்லு. இப்போ வில் பயிற்சி பயிலக்கூடிய பருவத்தை அடைந்தார் திண்ணனார் சொல்றார். அப்போ அதுக்கு முன்ன என்ன? அலர் பகல் கழிந்த அந்தி. அப்போ பகலெல்லாம் என்ன பண்ணுவார் திண்ணனார்? ஓடுறாரு, விளையாடுறாரு. அப்புறம் அந்த பகல், இந்த இடத்துல பகல் அப்படின்னார், அலர் பகல் அப்படின்னார். அலர்தல், அலர்தல்னா என்ன? சூரியனுடைய கதிர்கள் அப்படியே ஒளி வீசக்கூடியதுக்கு அலர்தல். பகல் என்பதற்கு பிளத்தல், அதாவது பகுத்தல், பகுதல், பிளத்தல்னு பொருள். ஒரு பொழுத சூரியன் என்ன பண்ணுறாரு? 2ஆ பிளக்கிறார், பகுக்கிறார். அதனால் அவருக்கு பேர் பகலவன். சூரியனுக்கு பகலவன் ஏன் பேர்? ஒரு பொழுதை பகலாக பகுத்து அந்த பொழுத பகல்னு பகலவன். பகல் அவன். அலர் பகல் கழிந்த அந்தி. பகல் போயிடுச்சு, இரவு வர்றதுக்கு முன்ன வர காலத்துக்கு பேர் என்ன? அந்தி பொழுது. அந்தி பொழுது வந்தவொடனே என்ன பண்றாங்க? குளமுது குரத்தி. பகல் போயிடுச்சு, குழந்தை விளையாடிட்டு வந்தாச்சு, இங்கே வா, எல்லாம் போய் அங்கேயும் சுற்றிட்டு வந்தியா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? நல்லா குழந்தைக்கு நீராட்டி அங்கேயும் போய் சுற்றிட்டு வந்த அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? அவி புகையும் ஆட்டி. அந்த மாலை பொழுதுல புகை ஆட்டுதல். இந்த குலத்துக்கு முதியவராக இருக்கக்கூடிய அந்த முதுகுரத்தி, குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தை ஒரு காலம் வரலும் அந்த நீராட்டுவதற்கு ஒரு, நம்ம வீட்டில் பெரியவங்க தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? குழந்தைக்கு நீராட்டுறது, அப்புறம் அந்த ஈரம் புலர்த்துவது, அப்புறம் இந்த புகையெல்லாம் ஊட்டுவது, இதெல்லாம் செய்வாங்க. அது மாதிரி வேடர் குலத்தினுடைய முதுகுரத்தியான அந்த முதிய மூதாட்டி இந்த குழந்தைக்கு என்ன பண்ண? திண்ணனா இருக்க ஐயவி புகை அப்படின்னா
கடுகு புகை, கடுகை கொண்டு ஒரு புகையை இந்த குழந்தைக்கு ஆட்டுதல். அப்படின்னா கடுகு புகை கமல அப்படியே செய்வது. இதனால் எதுக்கு செய்கிறாங்க இது அப்படின்னா, அந்த ஏதாவது விஷம் வேறு ஏதாவது தீங்குகள் நோய் எதுவும் வராமல் இருப்பதற்காக மாலை பொழுது ஒவ்வொரு நாளும் திண்ணனாருக்கு அந்த குலத்தினுடைய முதிய குரத்தியானவள் ஐயவி புகையை ஆட்டி ஊட்டி. காலையில் பூரா விளையாடியாச்சு ஓடி ஓடி, அப்புறம் சாயந்தரம் வந்தோன்னே என்ன ஆகும், குழந்தை எனக்கு இது வேணாம், எனக்கு என்ன ஆயிடுச்சு, தூக்கம் வருது. அதனால் பகலில் எப்படியாவது விளையாட்டில் சாப்பிட்டுக்குவான். சாயந்தரம் ஆகி போயிடுச்சு, இரவு நேரம் வரது போகுது, குழந்தை தூங்கிடும். அதனால் சாப்பாடு எனக்குலாம் வேணான்றோம். அதனால் அந்த முதுகுரத்து என்ன பண்ணாலாம், ஊட்டி கொண்டு. அதனால் உணவை என்ன பண்ணா, ஊட்டினான். உணவை ஊட்டிட்டு அப்புறம் என்ன பண்ண, இப்படி உறங்க வச்சா. கொண்டு கண் துயிற்றி. இப்போ பாருங்க, சிறாரை உணவு ஊட்டி கொண்டு துயில வைப்பது என்பது மரபு. வேடர் குலத்திலேயே ஏன் தூக்க மிகுதியினால் சிறுவர்கள் இந்த இரவு உணவை சரியாக உண்ண மாட்டாங்க. அதனால் அதை ஊட்டுவது, ஊட்டி தாமே உண்ணாததனால ஊட்டுவது. இப்போ கங்குல் புலர்ந்தது, உணவு நல்கினாள். அவன் என்ன சொன்னார், உறங்க வச்சா. இப்படியே தினம் அப்படியே. அடுத்தது கங்குல் புலர ஊன் உணவு நல்கி. அடுத்த நாள் பொழுது விடியுது, விடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, ஊன் கலந்த உணவை கொடுக்கிறாங்க. அப்புறம் இப்படி விளையாட்டின் விட்டு இப்படியே விளையாடி கொண்டிருக்கிறார். இப்படியே விளையாடிட்டு இருந்தவருக்கு சில முறை ஆண்டு விளையாட்டின் விட்டு செல்ல சிலை பயில் பருவம் சேர்ந்தார். இப்ப என்ன ஆயிடுச்சு, வில் பயிற்சி பயிலக்கூடிய பருவம் அவருக்கு வந்தது. 12 வயது அவருக்கு. முறை சில ஆண்டு விளையாட்டு பயிலுமாறு ஆடிடத்தில் விட்டு முறை சில ஆண்டு அப்படின்னு மாற்றி பொருள் கொள்ளணும். அவர் வில் பயிற்சி கற்றுக்கக்கூடிய பருவத்துக்கு வந்து சேர்ந்தார். அப்படியே இதை பார்த்தார் தந்தை. எங்கே பார்த்தாரு, புலிக்குட்டி வாயில் கையை விடுறப்ப பார்த்த பரிவுடை தந்தை. அப்போ அதே தந்தை பார்க்கிறார். தந்தையும் மைந்தனாரை நோக்கி. இப்ப என்னாச்சு, அப்ப பொற்கை புலிப்பார்வை பேழ்வாய் நீட்டிய அந்த குழந்தைய பார்த்த தந்தை இப்ப யாரை பார்க்கிறாரு, மைந்தனை பார்க்கிறார். இந்த குழந்தை என்னாச்சுப்பா, மைந்தன் ஆயிட்டான். நோக்கி, இந்த நோக்குதல் அப்படின்னா எண்ணம், ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம், எண்ணம் வைத்து ஊன்றி பார்த்தல். அப்படியே பார்க்குறார். என்னப்பா இன்னைக்கு என்னமோ ரொம்ப என்ன உத்து பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ நினச்சி பார்க்குறாரு. தினம் தான் பார்ப்பாரு, ஆனால் இன்னைக்கு என்னமோ நோக்கின்னு ஸ்பெஷலாக சொல்கிறாரு சேக்கிழார்னா, சரி ஏதோ ஒன்று நினச்சிருக்கிறாரு தந்தை. தந்தை மைந்தனாரை, தந்தையார் மைந்தனை நோக்கின்னு சொல்லல சேக்கிழார். நீங்க பாட்டு பாருங்க, தந்தையும் மைந்தனாரை. அந்த 6 விகுதி எங்க போட்டாரு, தந்தைக்கு போடல, மைந்தனுக்கு தான் போட்டார். மைந்தனார், தந்தையும் மைந்தனாரை நோக்கி அப்படியே பார்த்தார். அப்படியே டாடா, இந்த முருகப்பெருமான் கருணையினால் வரங்கடந்து எத்தனையோ நீண்ட நெடு காலத்துக்கு பிறகு கிடைச்ச நம்ம குழந்தை அருமையாக வளர்ந்து நிற்கிறானே அப்படின்னு நினச்சி அப்படியே உள்ளத்தில் நினச்சி பார்க்குறார்.
நாம் நினச்ச மாதிரி நம்ம குலத்துக்கே நமக்கு பிறகு கட்டி ஆள்வதற்கு தகுந்த மாதிரி வளர்ந்துட்டான். மைந்தனாரை நோக்கி ஏன் சிலை பயில் பருவம் சார்ந்தவுடனே என்ன நினைக்கிறாரு, சரி ரைட்டு நாம் என்னமே ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாம், விஆர்எஸ் வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறம அதெல்லாம் நினைக்கிறாரு. நோக்கி தன் தடித்த தோளால் சிந்தை உள்மகிழ்ந்து புள்ளி, அப்படியே தன்னுடைய அந்த வலிமையான தோல் சிந்தை உள் மகிழ தன் தடித்த தோளால் புள்ளி, உள்ளத்தில் மகிழ்ச்சி, அப்படியே தன்னுடைய அந்த வலிமையான தோளால் அப்படியே உள்ளத்தில் மகிழ்ந்து. ஏன் மகிழ்ந்தார்? சிலை பயில் பருவம் சேர்ந்துட்டான் மகன். அதனால் என்ன ஆயிட்டார், ரைட்டு பயிற்சி கொடுத்த உடனே தலைவன் ஆக்கிட வேண்டியதான் அப்படின்னு உள்ளத்தில் மகிழ்ச்சியால் என்ன பண்ணுறாரு, அப்படியே இந்த ஒரு திருத்தோள்கள் அப்படி அவரை பார்த்தாரு. அடடா அருமையாக இருக்கிறான், தடித்த தோளால் மகனை பார்க்குறாரு, என்ன வலிமை அருமை அப்படின்னு உள்ளத்தில் மகிழ்கிறார். புள்ளி மகிழ்ந்து சிலை தொழில் பயிற்ற வேண்டி முடிவு பண்ணிட்டார், இவனை பயிற்சிக்கு அனுப்பணும். அப்போது நாம் பயில்வதற்கு என்று ஒரு வயது அப்படிங்கிறது உண்டு. அது இல்லாமல் நாம் நம்ம அறிவில் எதையும் பெற முடியாது. அதனால் அதுக்கு ஒரு பருவம் உண்டு. ஒரு பள்ளிச்சாலை போகணும் அப்படின்னா, பள்ளிக்கூடம் போகணுன்னா குறைஞ்சபட்சம் 5 வயது நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அந்த கல்வியானது பயில்வதற்கு அந்த குழந்தைக்கு அந்த அறிவில் பற்ற முடியும். அதுபோல் தொழில் ஒரு படிப்பு கல்வியை தாண்டி வேறு அந்த தொழில் நிலையில் பயிற்சி பெறணும்னா 12 வயதுனாச்சும் ஆகியிருக்கணும். இப்போ ஒரு பருவம் சேர்ந்ததனால சிலை தொழில் பயிற்ற வேண்டி முந்தை அத்துறையில் மிக்க முதியரை அழைத்து கூட்டி வந்து நாள் குறித்தது எல்லாம் மறவர்க்கு சொல்லிவிட்டான். என்ன பண்ணுறாரு, உரிய வயதில் அந்தந்த உரிய வயதில் கல்வி பயிலுதல் என்பது நியதி. நாம் நினைக்கிறோம் எப்போ வேணாலும் பயிலலாம், எப்போ வேணாலும், அப்படிலாம் இல்லை. அந்த தக்க வயதில் நாம் பயில வேண்டும். அதே மாதிரி வித்தை போன்றவற்றையெல்லாம் அந்தந்த வயதில் பயின்று விட வேண்டும். அது மாதிரி உடல் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அந்த பருவம் 12 ஆண்டு. இவர்களுக்கு வித்தை சிலை தொழில், வேடுவர்கள் இல்லையா, வில்லு அம்புந்தான். அதனால் இவன் அதனில் வலியவனாக இருக்கணும். ஏன், இவன் இந்த கூட்டத்துக்கு தலைவனாக போகிறவன். இப்போ இவன் என்ன பண்ணிருக்கணும், அந்த தொழிலை அந்த வித்தையை எப்படி கற்றுக்கணும், நல்லா கற்றுக்கணும். அதனால் ஏனாத்தானன் ஏதோ பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுட்டா. அதனால் என்ன பண்ணுறாரு, நாம் எப்படி பண்ணுறோம், இந்த ஸ்கூல் சேர்த்தலாமா, அந்த ஸ்கூலில் சேர்த்தலாமா, அங்கே பண்ணலாமா, இங்கே பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அங்கே பார் அந்த டிவியில் ஒரு யோசனை சொல்கிறார், அங்கே கேட்கலாம், இல்லை இந்த வாத்தியாரை போய் கேட்கலாம், அந்த பிரின்சிபாலை போய் கேட்கலாம், இங்கே கேட்கலாம். நாம் எவ்வளோ யோசனை பண்ணுறான். ஒரு கூட்டத்துக்கு தலைவராக போகிறாரு தன் மகனை. அப்போ அவர் எவ்வளோ யோசிப்பார். மிக்க அத்துறையில் மிக்க முதியவர், முந்தை ஏற்கனவே அந்த வித்தை வில்வித்தையில் ஏற்கனவே இருக்கிறவங்கள நல்லா தேர்ந்தவர்கள். முதியவர் அந்த வித்தையில் முதிர்ந்தவர். அவங்களெல்லாம் கூப்பிட்டார், அழைத்து கூட்டி தன் மரபில் சிலை தொழில் பயில்விக்கும் அந்த துறை அதில் சிறந்தவர்கள் பயிற்றுவிப்பதற்காக பயிற்சியில், அதாவது வித்தையில் முதிர்ந்தவர்களை பலரையும் கூப்பிட்டார். ஒருத்தர் 2 பேரில் முதியரை அழைத்து கூட்டி ஒன்று கூடும்படி செய்தான். எதுக்கு,
ஆலோசனை செய்கிறார். நீங்கள் என் மைந்தனாருக்கு என்ன பண்ணணும்? சிலை தொழில் பயிற்றணும், பயிற்சி கொடுக்கணும். எப்படி கொடுக்க போகிறீங்க? யாரும் கற்றுக்காத அளவுக்கு என் மகனுக்கு என்ன பண்ணோம்? கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணுறார். ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறாரு? முடிவு பண்ணியாச்சு. சரி மன்னர், நான் சொல்லித்தரேன். சரி அப்படின்னு முடிவு பண்ணி வந்த நாள் குறித்து மறவர்க்கு எல்லாம் சொல்லிவிட்டான். எல்லாம் எடுத்து அந்தாண்டு மறவர்க்கு நாள் குறிச்சிட்டார். என்ன பண்ணார்? எந்த நாள் பார்க்கணும். நாள் குறித்தார். யார்? தந்தை. இதுக்கு பயிற்சியை தொடங்கிறதுக்கு. விஜயதசமிக்கு போய் நாம் பள்ளிக்கூடம் சேர்றோமா இல்லையா? அந்த மாதிரி அவர் எங்கே? வேடுவர் குலம் அவங்க வாழ்கிறது, அவங்க தொழில் வேட்டையாடுதல். இப்படி இருக்கிறவர் முறையாக தன் மகனுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு அப்படியே ஆலோசிக்கிறார். மந்திர ஆலோசனை. அதனால் அதை முதிர்ந்தவர்கள்கிட்ட கேட்குறார். அவர்கள்தான் அனுபவம் பெற்றவர்கள். அதனால் வீரத்தினுடைய வேடர்கள் தூதுவரை அனுப்பி எல்லாருக்கும் என்ன பண்ணார்? இந்த நாளில் இவன் பயிற்சியை தொடங்க போகிறான் அப்படின்னு போய் எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க. என்ன சொல்லி விட்டாரு? வேடர்தம் கோமான் நாகன் வென்றிவேள் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன் வில் பிடிக்கின்றான். திண்ணன் வில் பிடிக்கின்றான். வென்றிவேல் அருளால் திண்ணன் வேள் பிடிக்கின்றான். வேடர்தம் கோமான் நாகன் சேடர் திண்ணன் வில் பிடிக்கின்றான். வென்றிவேல் அருளால் வேடர்தம் கோமான் நாகன் பெற்ற சேடர் திண்ணன் வில் பிடிக்கின்றான் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லுனார். என்ன போய் சொல்றாரு? சேக்கிழார் சொல்றார், வேடர் தம் கோமான், வேடர் கூட்டத்துக்கு தலைவனாகிய நாகன் நீங்க என்ன சொன்னாரு? என் மக வில் பிடிக்கிறான், எல்லாம் வாங்கன்னு சொல்லி விட்டாரு. வென்றிவேல் அருளால் நாகன் பெற்ற திண்ணன் வில் பிடிக்கின்றான். வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய கருணையினால நாகன் பெற்ற சேடர் மகன் மிக்க செய்கை திண்ணன் வேல் பிடிக்கின்றான். வில் பிடிக்கின்றான் என்று மறவர்க்கு எல்லாம் சொல்லிவிட்டான் தந்தையும். எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிச்சாச்சு. எல்லாரும் கூடி அந்த பயிற்சியை தொடங்க போகிறார். எல்லாரும் வரலாம், நாமளும் காத்திருப்போம். அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம்
சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய 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 சிவாய நம ஓம். திருச்சிற்றம்பலம். அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடன் அமரல்நினை பட்டியம்பெருமான் மலரடிகள். அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் திருவடிகள். நந்தம்பெருமக்கள் அருபாமும்மை நாயன்மார் மலரடிகள். நந்தம்பெருமக்கள் தொகையடியார் மலரடிகள். எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள். எம்பிரான் தெய்வச் செக்குளார் பெருமான் மலரடிகள். அருள்மிகு செம்பொற்சோதிநாதர் மலரடிகள். திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, நாளை சனிக்கிழமை காலை 6 மணி அளவிலே நம்முடைய திரு ஆரூரில் ராஜராஜ சோழன் திருமுறைகளை தேவாரத்தை கேட்டார். அப்படி கேட்டவர், இவ்வளவு உயர்வான இந்த தேவாரங்கள் சிவாலயத்தில் பாடப்பெற வேண்டும் என்று, இது எங்கு இருக்கிறது என்று வினவி திருநாரையூரை அடைந்து நம்பியாண்டார் நம்பிகள் வாயிலாக பொல்லாப்பிள்ளையார் அருளினாலே திருமுறைகளை தில்லையில் கண்டெடுத்தார். அந்த அற்புதமான விழா நாளையும் நாளை மறுநாளும், நாளை காலையில் திருவாரூரில், நாளை மாலை திருநாரையூரிலும், ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி காலை நம்ம தில்லையில் திருமண மண்டபத்தில் வேள்வி அபிடேகம் ராஜராஜ சோழர் நால்வர் பெருமக்கள் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு நடைபெற இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு திருவீதி உலா திருமுறையை ராஜராஜ சோழன் தில்லையில் கண்டெடுத்து அந்த திருமுறைகள் யானையின் மீது வலம் வரக்கூடிய அற்புதமான அந்த திருமுறை கண்ட விழா நடைபெறுவதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் கலந்து கொண்டு அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாள் புரட்டாசி மாதம் அசுவினி திருநாள். நம்முடைய எம்பிரான் உருத்திர பசுபதி நாயனாருடைய குருபூசை நன்னாள் இன்று. அதனால் இந்த குருபூசை வழிபாடு காரணமாக இந்த வகுப்பு இந்த அளவில் நிறைவு செய்தோம். எம்பிரான் உருத்திர பசுபதி நாயனாருக்கு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் 10 திருப்பாடல்களை அருளியிருக்கிறார். பக்கம் 215. இந்த குருபூசை நன்னாளிலே அவருடைய புராண பாடல்களை சிந்தித்து உருத்திர பசுபதி நாயனாருடைய குருவருளையும் பெருமானுடைய திருவருளையும் பெற்றுவோம். உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அந்தாள் புனல் தன்னில் அல்லும் பகலும் நின்று ஆதரத்தால் உந்தாத அன்பொடு உருத்திரம் சொல்லி கருத்தமைந்த பைந்தார் உருத்திர பசுபதி தன் நல்பதி வயற்கே நந்தார் திருத்தலையூர் என்று உரைப்பர் இந்நானிலத்தே. எம்பிரான் உருத்திர பசுபதி நாயனார் மலரடிகள் நிலத்தின் ஓங்கிய நிவந்து எழும் பெரும் புனல் நீத்தம் மலர்த்தடம் பனைவயல் புகு பொன்னினன் நாட்டு குளத்தில் ஓங்கிய குறைவு இலா நீரை குடி குழுமே தளத்தில் மேம்படு நலத்தது பெரும் திருத்தலையோ வானழிப்பன மறையவர் வேள்வி இன்வளர்த்தி தேனழிப்பன நறுமலர் செறி சேழும் சோலை ஆனலிப்பன அஞ்சுகந்தாடுவார் கவ்வூர் தான் அழிப்பன தருமமும் நீதியும் சால்வோ அங்கன் மாநகர் அதனிடை அருமறை வாய்மை துங்க வேதியர் குலத்தினில் தோன்றிய தூயோர் செங்கன் மால்விடையால் செல்லும் பொன் மலைவள்ளி பங்க நாரடிமை திறம் புரி பசுபதியார் ஆய அந்தனர் அருமறை உருத்தீரம் கொண்டு மாய நாரறியாமல சேவ நீவழுத்தோ தூய அன்போடு தொடர்பினில் இடையரா சுருதி
நேய நெஞ்சினர் ஆகி அத்தொழில் தலை நின்றார். கரையில் கம்பலை புள்ளொளி கரங்கிட மருங்கு பிரசமின் சுரும்பரைந்திட கருவராள் பிறழுமோ நிறை நெடும் கயல் நீர் இடை நெருப்பு எழுந்தனைய விரை நெகிழ்ந்த செங்கமலமின் பொய்கையுள் மேவி தெள்ளு தன் புனல் கழுத்தளவாய் இடைச்செறிய உள்ளுற புக்கு நின்று கை உச்சி மேல் குவித்து தள்ளு வெண்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திர குறிப்பொடு பயின்றார். வருமறை பயன் ஆகிய உருத்திரம் அதனை வருமுறை பெரும் பகலும் எல்லியும் வழுவாமே திருமலர் பொகுட்டு இருந்தவன் அணையவர் சில நாள் ஒருமை உய்த்திட உமையிடம் மகிழ்ந்தவர் உவந்தார். காதல் அன்பர்தம் அருந்தவ பெருமையும் கலந்த வேத மந்திர நியதியின் மிகுதியும் விரும்பி ஆதிநாயகர் அமர்ந்தருள் செய்ய மற்றவர் தாம் தீதிலா நிலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார். நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அருகுற அணைந்தனர் அவர்க்கு பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதி யாராம் கூடு நாமமும் நிகழ்ந்தது குவலயம் போற்ற அயில்கொள் முக்குடுமி படையார் மருங்கருளாய் பயிலுருத்திர பசுபதியார் திறம் பரசி எயிலுடைத்தில்லை எல்லையில் நாளை போவாராம் செயலுடை புற திருத்தொண்டர் திறத்தினை மொழிவாம். எம்பிரான் உருத்திர பசுபதி நாயனார் மலரடிகள். உருத்திர பசுபதி நாயனாருடைய வரலாற்று குறிப்பு: உயர்ந்தும் பரந்தும் எழும் காவிரி நீரானது மலர்கள் நிறைந்த பொய்கைகளிலும் வயல்களிலும் புகுந்து பெருவளத்தை உண்டாக்கியது. குறைவில்லாத நிறையை உடைய செல்வக்குடியினர் செறிந்திருந்தனர் திருக்கலையூர். இத்தகைய வளமுடைய சோழ நாட்டில் மேம்பாடுடைய திருத்தலையூரில் வேள்வி புகையால் மழை பொழிந்தது. மலர்கள் தேனை பொழிந்தன. சிவதருமத்தின்படி சான்றோர் பெருமக்கள் நீதி வழங்கி வாழ்ந்தனர். இத்தகைய சிறப்புடைய திருவூரிலே பசுபதியார் என்னும் மறையவர் தோன்றினார். மால் அறியா மலர்ச்சேவடி உடைய இறைவனுடைய புகழைப் பாடும் அருமறையாகிய உருத்திரத்தை இடைவிடாமல் ஓதும் பெரும்பேருடையவர் பசுபதியார். அவர் ஓர் அழகிய பொய்கையில் கழுத்தளவு நீரிலே நின்றார். அப்பொய்கை கரையில் பறவைகள் ஆரவாரம் செய்தன, வண்டுகள் பண்பாடின, மீன்கள் பிறழ்ந்தன, நெருப்பெழுந்தது போல் செந்தாமரைகள் மலர்ந்திருந்தன. நாயனார் அந்த பொய்கை நீரில் இருந்து உருத்திரத்தை செபித்தார். அருமறையின் பயனாகிய உருத்திரத்தை தாமரை மலரில் உள்ள பிரம்மனைப் போல காலையும் மாலையும் இருபொழுதும் கணித்தார். எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த மகிழக்கூடிய இறைவன் மறைமொழிக்கும் மகிழ்ந்தான். ஆதிநாயகன் அருள் புரிய பசுபதியார் தீதிலா சிவபுரியை சென்றடையும் பேறு பெற்றார். உருத்திரத்தை இடைவிடாது சொல்லி வந்ததனால் உருத்திர பசுபதியார் என்று உலகம் வழங்கும்படி சிவபெருமான் திருவடி நீழலில் எல்லையில்லா அன்புடன் பேரானந்தத்தில் திளைத்து நின்று கொண்டிருக்கிறார் நாயனார். அப்படி உருத்திர பசுபதியார் இறைவன் திருவடியை அடைந்த புதமான குருபூசை, அவருடைய குருபூசை நாள் புரட்டாசி அசுவினி திருநாள்
இந்த நாளிலே நாயனார் எழுந்தருளும் அருட்திருமேனிக்கு அடியார் பெருமக்கள் அன்போடு இங்கே திருமஞ்சனத்தை செய்து நிறைவு செய்திருக்கிறார்கள். பொழுது தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் குருவருளும் திருவருளும் கூடிய அருட்பிரசாதமானது வழங்கப்பெற இருக்கின்றது. அன்பர்கள் இருந்து குருபூசை வழிபாட்டில் பங்கேற்று அருள் பெற வேண்டுமாய் அன்போடு சோமவார வழிபாட்டுக்குழு அடியார்கள் சார்பிலே அன்போடு வேண்டியமைகிறோம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி. எம்பிரான் உருத்திர பசுபதி நாயனார் மலரடிகள், எம்பிரான் கண்ணப்ப நாயனார் திருவடிகள், எம்பிரான் குன்றைப்பதிக்கோ மகனார் தெய்வச் செக்கிழார் பெருமான் மலரடிகள், அருள்தரும் அரகதவள்ளி தாயாருடனாகிய அருள் நிறை பட்டியம்பெருமான் திருவடிகள். திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, இந்த பெரிய புராண வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் சிந்திக்கக்கூடிய அன்பர்கள், பெரிய புராண நூலானது இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2 தொகுதியாக 2 புத்தகமாக இருக்கக்கூடிய இந்த புத்தகம் ரூபாய் 300 என்ற விலையில், நமக்கு சலுகை விலையில் நமக்கு பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பில் கருணையோடு பல ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அதனால் வேண்டக்கூடிய அன்பர்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரகோய்யா கிட்ட அதற்குரிய தொகையை செலுத்தி பெரிய புராண நூலினை பெற்றுக்கொள்ளலாம். வகுப்பு சிந்திப்பதற்கும் குருபூசை அன்று நாயனாருடைய வரலாற்று பாடல்களை நாம் பாடி உய்வதற்கும் இந்த நூல் அவசியம் வேண்டும். அதனால் அன்பர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம்.